இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டோமே. நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னமோ தெரிலக்கு எனக்கு மனசு ரொம்ப இருக்கு. ஐயோ அவன் வேண்டாமா, வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ரகசியமாக டப்பிங் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகரமாக சொல்கிறதா தான் நான் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு. அந்தகன் படத்தில் நடிக்க வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்த நடிகை ஊர்வசி. நடிகர் பிரசாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள படம் அந்தகன். இந்த படத்தினை பிரசாந்தின் அப்பாவும் இயக்குனருமான தியாகராஜன் இயக்கியுள்ளார். இந்த படத்தில் சிம்ரன், பிரியானந்த், ஊர்வசி, பெசன் நகர் ரவி, KS ரவிக்குமார், யோகி பாபு, சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் அந்தம் ப்ரோமோவை நேற்று நடிகர் விஜய் வெளியிட்டார். இதில் கலந்து கொண்ட படக்குழுவினர் படத்தில் நடித்த அனுபவங்கள் குறித்து பேசினர். அதில் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருமான தியாகராஜன் பேசுகையில், நடிகை ஊர்வசி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கொச்சினிலிருந்து சிரமப்பட்டு இங்கு வந்திருக்கிறார். முன்னதாக படத்தின் டப்பிங்காக ஊர்வசி வந்தார். வந்தவர் கையோடு ஒரு பெரிய கவர் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த கவரை என்னிடம் கொடுத்து, இந்த படத்தில் நடித்ததற்கு எனக்கு நீங்கள் ரொம்பவே அதிக சம்பளம் கொடுத்து விட்டீர்கள். எனவே தயவு செய்து இந்த பணத்தை நீங்கள் திரும்ப வாங்கிக் கொள்ள வேண்டும் என கூறினார். இந்த காலத்தில் இப்படி ஒரு நடிகையா என எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என கூறினார். அதன் பின்னர் பேசிய நடிகை ஊர்வசி, நான் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு விட்டேன். படம் இன்னும் 5 தினங்களில் தொடங்க உள்ளது. அந்த காலகட்டத்தில் தான் எனது மாமியார் உயிரிழந்து விட்டார். கொச்சினில் இருந்து காரில் போய் கொண்டிருக்கிறேன். அப்போது எனக்கு தியாகராஜன் சார் போன் செய்து, இன்னும் 5 நாட்களில் படப்பிடிப்பு தொடங்குகிறது என கூறினார். நான் எனது நிலைமையை சொன்னேன். அவர் உடனே, நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஊர்வசி என்று கூறினார். இந்த படத்தில் நான் நடித்த நேரம் என்பது குறைவு. ஆனால் தியாகராஜன் சார் எனக்கு அதிக சம்பளம் கொடுத்தார். இதை எனது கணவரிடம் கூறினேன். மேலும் நான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடலாம் என முடிவு செய்தது குறித்தும் கூறினேன். அவர் சரி என்று கூறினார். யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திருப்பி கொடுத்ததை இப்படி வெட்ட வெளிச்சமாக அனைத்து ஊடகங்கள் முன்னிலையிலும் கூறுவார் என தெரிந்திருந்தால் நானே பிரஸ் மீட் வைத்து கொடுத்திருப்பேன் என சிரித்துக்கொண்டே கூறினார். ஊர்வசியின் இந்த பேச்சை கேட்டு அவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர்.